சார் வணக்கம். வணக்கம். இப்போ காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் இடையே ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. ஸ்டார்டிங்ல ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இருந்த மாதிரி தான் இருந்தது. பெரிய யாரும் ரொம்ப சீரியஸா எடுத்துக்கல. ஸ்டார்டிங்ல அது சின்ன ஒரு மோதலா ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இப்ப போக போக பார்த்தோம்னா இது ஒரு சீரியஸான இஷ்யூ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இப்ப கிரீஷ் சொடாங்கர் அவர்கள் பேசும்போது கூட்டணி குறித்த முடிவுகளை காங்கிரஸோட தலைமை தான் எடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஸ்டேட் லெவல்லையும் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் லீடர்ஸ் அதே விஷயம் தான் சொல்றாங்க. ராகுல் காந்தி தான் அதை முடிவு எடுப்பார் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸ்டார்டிங்ல அப்படி இல்லை. ஸ்டார்டிங்ல கூட்டணி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்லாம் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப பார்த்தோம்னா கோல் போஸ்ட் ஷிஃப்ட் ஆயிருக்கு. எப்படி பாக்குறீங்க? என்ன நடந்துட்டு இருக்கு? அலையன்ஸ் உடையாது. இன்னைக்கு சொடாங்கர் சொன்னதே மீறி நான் சொல்றேன், அலையன்ஸ் உடையாது. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் கண்டினியூ. இன்னைக்கு ஆனால் அவர் பதில் கொஞ்சம் சர்ப்ரைசிங்கான ராதர் ஷாக்கிங் பதில் தான். ஒரு 1 hour பிஃபோர் சொடாங்கர் சத்யமூர்த்தி பவனில் காங்கிரஸ் ஹெட் குவார்ட்டர்ஸில் ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட பேசும்பொழுது கொஸ்டின் ஸ்பெசிஃபிக்காக பர்டினன்ட் கொஸ்டின் வாஸ் த்ரோன் அட் ஹிம். அவர்கிட்ட கேட்குறாங்க, திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா? இஸ் காங்கிரஸ் ஸ்டில் கண்டினியூ டு பி அ பார்ட் ஆஃப் த டிஎம்கே அலையன்ஸ்? இதுதான் கொஸ்டின். வெரி வெல் த சிம்பிள் ஆன்சர் வுட் ஹவ் பீன் எஸ், முடிச்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, த ஹை கமாண்ட் வில் டிசைட்ன்றார். இவரே ஹை கமாண்ட், அப்புறம் எது ஹை கமாண்ட்? அப்போ இவர் ராகுல் காந்தி, சோனியா காந்தி, பிரியங்கா, கார்கே 4 பேரை சொல்கிறாரு போல. ஆமாம், அதான் ஹை கமாண்ட். அதனால் இவரும் டெல்லியிலே ஹை கமாண்டு தான் சொல்கிறாங்க. எனவே அதுவே ஒரு பதில் ஓகே, ஐ அக்ரி வித் யூ, ஆர் ரைட். ஆனால் அந்த பதில் கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக இல்லை. That means that he is saying that presently we are not in alliance with DMK. Right. Are you in the alliance with DMK? Are you still in alliance with DMK? என்றதான் கொஸ்டின். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடர்கிறதா? இதான் கேள்வி. பதில் டெல்லி ஹை கமாண்ட் டிசைட் அப்படின்னா அப்போ நீ யாருன்றது யூஆர் ரெப்ரஸன்டேட்டிவ் ஆஃப் த டெல்லி ஹை கமாண்ட். அப்போ இந்த ஆம்பிகுட்டிக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? சி, டெஃபினெட்லி டிஎம்கே வில் நாட் ரிலீஸ் இட். ஏன்னா இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மை இந்நிலவரத்தை திமுக கண்டிப்பாக விரும்பாது. பட் அதுக்கு காரணம் உங்களுக்கு காங்கிரஸுக்குள்ளே இருக்கக்கூடிய மல்டிபிள் வாய்ஸஸ் தான் காரணம். அதுக்கு யாரும் அலையன்ஸை பற்றி எல்லாம் பேசாதீங்கன்னு அன்றைக்கி கேக் ஆர்டர் வாஸ் இஷ்யூடு. பட் அலையன்ஸ் கண்டினியூ ஆகுதா இல்லையான்னு பர்டினன்ட் கொஸ்டினை மீடியா கேட்கும்போது ஹை கமாண்ட் வில் டிசைட்ன்றாருன்னா தேர் இஸ் அ ப்ராப்ளம். The Delhi representative of the Congress party himself did not know whether the alliance is continuing or not. What nonsense is this? So என்ன ப்ராப்ளம் நினைக்கிறீங்க? See, alliance உடையாது. கூடுதல் சீட்டுக்காக ஃபார் அடிஷனல் சீட்ஸ் காங்கிரஸ் இஸ் டூயிங் ஆல் திஸ் நான்சென்ஸ். மேபி அ நெசசரி நான்சென்ஸ். டிஎம்கேவால் காங்கிரஸை ஜெட்டிசன் பண்ணிட்டு எலெக்ஷன் எல்லாம் ஃபேஸ் பண்ண முடியாது. அந்த தைரியம் எல்லாம் திமுக கிடையாது. அவங்க பண்ணாங்கன்னா இட் பி டிசாஸ்டர். 70-80 சீட்டு மேலே போக மாட்டாங்க. காங்கிரஸ் would have been 0, வைப்ட் அவுட். பட் காங்கிரஸை டிஎம்கேவோட ப்ராக்சிஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. போட்டு போகிறதுனா வெளியில் போகணும். அதான் அவன் காங்கிரஸ் பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னார், நாங்கள் வெளியில் போகிறதுனா யூ த்ரோ அஸ் அவுட்ன்றாரு. உங்களுக்கு அந்த அளவுக்கு தைரியம் இருக்குது ஜெயிக்கிறதுக்குன்னா எங்களை யூ த்ரோ அஸ் அவுட். ஓப்பனாக இதை போன சண்டே அன்னைக்கு கொடுத்த பேட்டி என்டிடிவிக்கு. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஒரு அன்செட்டில்டு சுச்சுவேஷன். அலையன்ஸ் கண்டினியூ ஆகும், நான் உறுதியாக நம்புகிறேன். பட் இந்த அன்செட்டில்டாக இருக்கக்கூடிய பொசிஷன் நாட் குட் ஃபார் போத் த பார்ட்டிஸ். ஏன் பண்ணுறாங்க? எதுக்கு டிஎம்கே இதை செட்டரேட் பண்ணாமல் இருக்காங்க? அல்லது காங்கிரஸ் ஹைகமாண்டியா சுச்சுவேஷனை ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்காமல் இருக்காங்கன்றது ஐ டோன்ட் நோ. எனக்கு என்னமோ இது இந்த வெறும் சீட் சம்பந்தமான பிரச்சனையா தோணல சார். ஏன்னா சீட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா காங்கிரஸ் ஹைகமாண்டுக்கு 26 அசம்பிளி எலெக்ஷன்ஸ் ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் கிடையாது. இன்ஃபேக்ட் ஹிஸ்டாரிக்கலா பார்க்கும்போது கம்ப்ளீட்டா அசம்பிளி எலெக்ஷன்ஸை காங்கிரஸ் சாக்ரிஃபைஸே பண்ணிருக்காங்க. சரண்டர்ட். ரைட். அவங்களோட பிளானே என்னன்னா எப்பவும் லோக்சபாவும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். 21 கூட அவங்க சாக்ரிஃபைஸ் தானே பண்றாங்க. சீட்ஸ் கம்மியாக தான் வாங்குறாங்க. 60 வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 25ல நிக்கிறாங்க. ஸோ அது சாக்ரிஃபைஸ் தான். இந்த சாக்ரிஃபைஸ்க்கான காரணம் என்னன்னா அவங்களோட ஃபோக்கஸ் லோக்சபாவா இருக்கு. ஸோ நான் எப்படி பாக்குறேன்னா, இப்ப காங்கிரஸுக்கு திமுக மேல சில சந்தேகங்கள் இருக்குன்னு பாக்குறேன். திமுக ஃபியூச்சர்ல, அதாவது 29ல அந்த பக்கம் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பிஜேபி பக்கம் போறதுக்கு நம்ம எதுக்கு 26ல சாக்ரிஃபைஸ் பண்ணணும்? ஸோ இந்த 26 பொறுத்தளவுல காங்கிரஸை விட திமுகவுக்கு தான் காங்கிரஸ் ஸ்டேக்ஸ் ஆர் வெரி ஹை ஃபார் டிஎம்கே. ஆமா, ஏன்னா நீங்க பேசக்கூடிய பாஜக எதிர்ப்பு காங்கிரஸ் இருந்தா தான் செல்லுபடி ஆகும். எஸ். மைனாரிட்டி ஓட்ஸ் காங்கிரஸ் இருந்தா தான் வரும். எஸ். அவங்க தான் ஒரு கேட்டலிஸ்ட் அந்த பக்கம் திருப்புவாங்க மைனாரிட்டி ஓட்ஸ். எதுக்கு ஃப்ரீயா பண்ணி தரணும்? 29 இருக்கா இல்லையான்னு டவுட் இருக்கு. அப்ப 26 நாங்க எங்களோட ஓன் அந்த பவுண்ட் ஆஃப் ஃபிளஷ் நாங்க எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதான் முயற்சி பண்ணுவோம் கூட மேபி யோசிக்கலாம் நினைக்கிறேன்.
வெல் அப்படி யோசிக்கிறாங்களா நமக்கு தெரியல. பட் அந்த சந்தேகம் வந்ததுன்னா அது நியாயமான சந்தேகம். தட் இஸ் டிஎம்கே க்ளோசிங் வித் பிஜேபி. அதாவது 26ல இப்பயே ஒரு பொலிட்டிக்கல் தியரி என்னன்னா 26ல ஒருவேளை டிஎம்கே ஜெயிச்சு பவரை தக்க வச்சுக்கிட்டாங்க, ரிட்டைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களோட ஆன்டி பிஜேபி ரெட்டரிக் டைரேடி எல்லாமே கணிசமான அளவு குறையும். ஓப்பனாக போய் பிஜேபியோட சேர மாட்டாங்க. பட் தே வில் மினிமைஸ் தர் ஆன்டி பிஜேபி ரெட்டரிக்ஸ் அப்படின்ற ஒரு வியூ இருக்குது. ஏன்னா அடுத்த 3 years அவங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். இந்த 5 yearsல பர்பச்சுவலி வார் மோட்ல இருந்த மாதிரி யூ கான் பி ஆன் பர்பச்சுவலி வார் மோட், யூ யூஸ் டு சே மெனி அ டைம்ஸ். ஸோ ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி கான் பி ஆன் பர்பச்சுவலி ஆன் வார் மோட் வித் பார்ட்டி ரன்னிங் த கண்ட்ரி. ஒரு தேசத்தை ஆளக்கூடிய கட்சியோட ஒரு மாநில கட்சி கண்டினியூஸாக பர்பச்சுவலி வார் மோட்ல இருக்க முடியாது. ஸோ ரெண்டாவது காங்கிரஸ் வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்கான வாய்ப்பே தெரியல த்ரூ அவுட் த கண்ட்ரி. யாஸ் ஆஃப் நவ் இட் லுக்ஸ் 29ல இட்ஸ் கோயிங் டு பி பிஜேபி, அப்படிதான் தெரியுது. ஸோ நம்ம எதுக்கு வந்து காங்கிரஸை சுமக்கணும், அல்லது வந்து எதுக்கு வந்து நிறைய சீட்ஸ் கொடுக்கணும்? மேபி அந்த தாட் ப்ராசஸ் வந்திருக்கலாம். காங்கிரஸ் would have smelt it. டிஎம்கே இஸ் ஓப்பனாக போய் சேரணும்னு அவசியம் இல்லை. டிஎம்கே ஆன்டி பிஜேபி ரெட்டரிக் இஸ் கோயிங் டு கம் டவுன் டிராஸ்டிக்கலின்னும் போது அவங்க இந்த ப்ராப்ளம்ஸை கிரியேட் பண்ணலாமா நீங்கள் கேட்குறீங்க. இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தியரி. என்னை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் தியரி. பட் இதை ஒதுக்கி தள்ளுறது கஷ்டம். ஏன்னா இது இப்போ என்ன வந்து உங்களுக்கு வந்து இந்த அன்செட்டில்டு நேச்சர் ஆஃப் காங்கிரஸ் டிஎம்கே நேச்சர் ஏன் வந்து டெவலப் ஆகுது? டிஎம்கே காங்கிரஸ் ரிலேஷன்ஷிப்பில் இந்த ஒரு நிச்சயமற்ற தன்மைன்னு உங்களுக்கு வந்து அன்சர்டனிட்டி ஏன் வை ஷுட் இட் டெவலப்? ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு ஒரு 2-3 வீக்ஸ் முன்னாடி வரைக்கும் சொல்ல எப்படி இருந்ததுன்னா, தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா 2 டீமாக இருந்தாங்க. ஒரு டீம் வந்து பார்த்தோம்னா ப்ரோ டிஎம்கே காங்கிரஸ்ல, இன்னொரு டீம் ப்ரோ டிவிகே. ஆனா இன்னைக்கு பார்த்தோம்னா எல்லா டீமுமே ஒன் வாய்ஸ்ல பேசுறாங்க. எல்லாருமே அலையன்ஸ் இருக்கான்றத மேலிடம் முடிவெடுக்கும் அப்படின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏதோ ஒரு வகையில ஒரு கன்சென்சஸ் இருக்கு காங்கிரஸ் பார்ட்டிக்கு உள்ள. அவங்களுக்கு ஏதோ ஒரு கிரீவன்ஸும் இருக்குன்றது அது காட்டுது. அவங்களுக்கு நிறைய கிரீவன்ஸ். எனக்கு என்னமோ அந்த 4-5 அசம்பிளி சீட்ஸை மையமா வச்சு அந்த கிரீவன்ஸ் இருக்குன்னு தோணல. அதை தாண்டி ஏதோ பெருசா இருக்கு. ஐ டோன்ட் நோ. அது நீங்கள் சொல்கிறது எனக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நான் அது ஐம் நாட் ரெடி டு இக்னோர் ஆர் டிஸ்கவுண்ட். நீங்கள் சொல்கிறத நான் ஒதுக்க தயாராக இல்லை, நான் அதை ஒப்புக்கொள்கிறேன். பட் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த டெவலப்மெண்ட் வந்து ஹைகமாண்ட் டிசைட் பண்ணணும்னு சோடாங்கர் சொல்கிறான்றது இட்ஸ் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வந்து டிஎம்கேவை ஸ்னப் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட். திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தொடருதானா, மேலிடம் முடிவு செய்யணும் காங்கிரஸ் ரெப்ரஸன்டேட்டிவ் ஃப்ரம் டெல்லி சொல்கிறாருன்னா தட் இஸ் அடிக்குவேட் பொட்டன்ஷியல் டு இரிட்டேட் டிஎம்கே. திமுக வெறுப்பேற்றுறதுக்கு போதுமான ஸ்டேட்மெண்ட். மீடியா கையில் இருக்கிறதால இந்த ஸ்டேட்மெண்ட்டை டவுன் பிளே பண்ணுவானுங்க, அவ்வளோதான். பட் அது ஊர்வாயை மூடலாம், உளவாயை மூடலாம், ஊர்வாயை மூட முடியாது. டவுன் பிளேல அந்த நியூஸ் இருக்கதா யாருக்குமே தெரியாது. அப்படி ஒரு ஃபைட் போயிட்டு இருக்குன்றது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பார்க்கும்போது அப்படியே சண்டை போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாத்துறது தான் தங்களுடைய ஜென்ம சாபல்யம், தங்களுடைய கடமை நினைச்சிட்டு மீடியா ஒர்க் பண்ணுதீங்க. அசிங்கம். இந்த மீடியா ஷுட் ஹேங் இன் ஹெட் இன் ஷேம். வெட்கி தலைகுனியும் இந்த மீடியா. திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறது மீடியாவோட வேலை இல்லை. அப்படி அவனாவது ஒர்க் பண்ணுறான்னா அவன் மீடியா பர்சன் இல்லை, அவன் பொலிட்டிக்கல் புரோக்கர் இல்லையா? இந்த செக்யூலரிசம் இந்த கான்செப்ட்ல நீ ஜேர்னலிஸ்டாக இருந்துட்டு பேசாத, ஆக்டிவிஸ்டாக இருந்துட்டு பேசு. திமுக காங்கிரஸ் கூட்டணியை காப்பாற்றுறதுக்கு மீடியா ஒர்க் பண்ணுதுன்னா தட் இஸ் அப்சல்யூட் நான்சென்ஸ் புரோக்கரேஜ், பொலிட்டிக்கல் புரோக்கரேஜ். அது பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை காப்பாற்றுறதுக்கு ஒர்க் பண்ணால் பொலிட்டிக்கல் புரோக்கர்ன்றிய, காங்கிரஸ் திமுக கூட்டணி ஒர்க் பண்ணுறான் காப்பாற்றுறனா அவனும் பொலிட்டிக்கல் புரோக்கர் தான். ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய நிலைமை. திஸ் இஸ் த ஃபேட் ஆஃப் த மீடியா. இல்லாட்டி இந்த ஸ்டேட்மெண்ட் இன்னைக்கு எவ்வளோ தூரம் வந்திருக்கணும்? டெல்லி ஹைகமாண்டோட himself is a high command, and that gentleman is saying Congress DMK alliance continue ஆகுதா, whether Congress is still a part of the DMK alliance. Now high command will decide. What does it mean? அது வந்து நாளைக்கு மாறலாம் சுச்சுவேஷன், நான் ஒத்துக்கிறேன். அலையன்ஸ் உடையும் நான் இப்போ கூட சொல்ல. பட் ஆஸ் ஆஃப் நவ் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எவ்வளோ பெரிய ஒரு லோடட் ஸ்டேட்மெண்ட். இது வந்து சைலண்டாக இருக்குது மீடியா இங்கே. ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி காப்பாற்றுறதா தனக்கு இட்ட பணி நினைச்சிட்டு இருக்காங்க. இதுல அதிமுக ஒரு சின்ன உரசல் வந்தாலும் என்னாலும் குதிச்சிருப்பானுங்கல்ல எல்லா மீடியாவும். இதுல 100ல் 1 பங்கு உரசல். இதே வந்து ஏடிஎம்கே பிஜேபியில நடந்திருந்தா இந்நேரம் எல்லா நியூஸையும் சைட்லைன் பண்ணிட்டு பிரேக்கிங் நியூஸ்னு கத்திக்கிட்டே இருந்திருப்பானுங்கல்ல. ஊர்ல இருக்கவங்கலாம் கூப்பிட்டு ஒப்பீனியன் கேட்டிருப்பானுங்க. 7 மணி அதை 6 மணிக்கு வச்சிருப்பானுங்க. எல்லாம் பண்ணுவீங்கல்ல. இங்க வந்து இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி. இட்ஸ் an organic development. ஆன்சரிங் a question whether காங்கிரஸ் திமுக கூட்டணியில் தொடர்கிறது தான் மேலிடம் முடிவு செய்யணும். எவ்வளோ பெரிய ஸ்டேட்மெண்ட் அது. மற்ற எல்லா நியூஸும் கீழே போட்டு அதை மட்டும் தானே பேசணும். அலையன்ஸ் கொலாப்ஸ்ட், டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் கொலாப்ஸ்ட். ஸோ
இப்போ அது வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது அலையன்ஸ் கண்டினியூ ஆகும். நான் இப்பயும் சொல்கிறேன், அவங்க தே வாண்ட் பீப்புள் சே வித் காங்கிரஸில் ஹைகமாண்டில் சொல்கிறது என்னென்னா வந்து தே வாண்ட் கனிமொழி டு நெகோஷியேட். யூஸ்வலி டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் வரும்போது இட் இஸ் கனிமொழி அண்ட் டிஆர் பாலு ஆர் த சீஃப் நெகோஷியேட்டர்ஸ். பிகாஸ் அவங்களுக்கு வந்து நேரு காந்தி ஃபேமிலியோட ஒரு ரேப்போ இருக்குது. பட் திஸ் டைம் ஐ வாஸ் டோல்ட் தட் சம்படி எல்ஸ் வாஸ் மேக்கிங். வேறு யாரோ நெகோஷியேட் பண்ணியிருக்காங்க, அது காங்கிரஸ் ஹைகமாண்ட் விரும்பலை. அதுவும் இந்த அன்சர்டனிட்டிக்கு ஒரு காரணன்றாங்க. பட் எனிவே நாளைக்கு கனிமொழி சீம்ஸ் டெல்லி போகிறாங்க போல், திங்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட்னு தான் எனக்கு தோணுது. பட் ஆஸ் ஆஃப் நவ் திஸ் அன்சர்டனிட்டி இஸ் லிங்கரிங் விச் இஸ் நாட் குட் ஃபார் தி அலையன்ஸ். அது என்ன டிஃபரன்ஸை பெருசாக கிரியேட் பண்ணிடும், யார் நெகோஷியேட் பண்ணுறாங்க அப்படின்றது? இல்லை, அது பாலிடிக்ஸில் ரொம்ப முக்கியம். அது நம்ம வந்து அது அந்த வேவ் லென்த் ஒத்து போகணும். ரெண்டாவது வந்து அவங்களோட பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட்ஸும் அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டியோட இன்ட்ரெஸ்ட்ஸும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகும். அதுக்கு ஒரு இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு ரோல் உண்டு. எப்பவுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிஸோட அலையன்ஸ் டாக்ஸ் வித் தேர் பார்ட்னர்ஸோட இருக்கும்பொழுது, அல்லது ஃபார் அதர்ஸ் மீடியாவோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அல்லது வந்து கவர்மெண்ட்ஸோட இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதில் வந்து யார் பேசினாலும் ஒன்றும் நம்ம சொல்ல முடியாது. பீப்புள் மேக் டிஃப்ரென்ஸ். ஓகே. ஏன்னா இப்போ ஒரு மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்னரோட நீங்கள் இங்கே வந்து காங்கிரஸ் மைனர் பார்ட்னர் அவங்களோட வந்து நீங்கள் நெகோசியேட் பண்ணுறீங்கன்னா வந்து இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டி கவுண்ட்ஸ். அது அந்த வேவ் லென்த் அப்போ தான் ஒத்து வரும். யூஸ்வலி அவங்க வந்து இப்போ ஹைகமாண்டு காங்கிரஸில் வந்து அவங்க வந்து ரொம்ப ரிலாக்ஸ்டாக அவங்க ட்ரஸ்டடாக இருக்க ஆளுகிட்ட தான் பேசுவாங்க. ரெண்டாவது வேறு நெகோஷியேட்டர் நீங்கள் போடும்போது அந்த நெகோஷியேட்டரை பற்றின பேக்ரவுண்ட் அவங்களுக்கு கையில் இருக்கும் எப்பயுமே. இப்போ 50-60 வருஷம் நாட்டை ஆண்ட கட்சி, தே வில் காட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் ஆன் தர் ஃபிகர்ஸ். அந்த பர்சனோட பேக்ரவுண்ட் அண்ட் இஸ் பர்சனாலிட்டி அவங்களுக்கு பிடிச்சிருக்காரு. ஸோ அதனால் தேவோட ரெஃப்யூஸ்ட் இட். அப்போ அந்த இடத்துல இமீடியட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியுமே வந்து யார் அவங்களுக்கு ரொம்ப க்ளோஸோ அவங்களே இறப்பாங்க. திங்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட் இமீடியட். ஒரு தெரிஞ்சவனை அனுப்பும்போது வந்து இட் வில் பி இஷ்யூடு, சிச்சுவேஷன் வில் பி brought அண்டர் கண்ட்ரோல் அண்ட் நார்மல்சி வந்துடும். பிடிக்காதவனை அனுப்புனீங்கன்னா பிரச்சனை வளர்ந்துட்டு போகும். அது யாரும் செய்ய மாட்டாங்க ஜென்ரல். ஸோ நாளைக்கு கனிமொழி இட் சீம்ஸ் அவங்க டெல்லி போகிறாங்க போல். ஒன்ஸ் கனிமொழி ஸ்டெப்ஸ் என்னன்னா ஐ திங்க் சிச்சுவேஷன் வில் பிகம் நார்மல். இன்றைக்கி சுடாங்கர் சொன்னதை நம்ம பெருசுப்படுத்த தேவையில்லை. பட் அது பேச வேண்டிய விஷயம், அது வேறு விஷயம். மீடியா இக்னோர் பண்ணுறது நம்ம வந்து அது வேறு ஆங்கிள். பட் சுடாங்கர் சொல்கிறதால அலையன்ஸ் உடையும் நான் நம்பலை. அலையன்ஸ் வில் கண்டினியூ. டிஎம்கே காங்கிரஸ் அலையன்ஸ் இன் தமிழ்நாடு வில் கண்டினியூ ஃபார் தி 26 எலெக்ஷன்ஸ். அந்த ட்ரபிளை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை என்ன? அதோட பர்பஸ் என்ன? ஜஸ்ட் சீட்ஸ் அதிகமாக வாங்கணும்னு பார்க்குறீங்களா? முதல்ல அவங்க பவர் ஷேரிங்கை சீரியஸாக தான் எடுத்திருக்காங்க. 38 டிஸ்ட்ரிக்ட்ஸ் தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு ஆளுன்றாங்க. மூணாவது நீங்கள் சொன்ன மாதிரி தே வுட் ஹவ் ஸ்மெல்ட் சம்திங் எல்ஸ். பிஜேபியோட க்ளோஸ் எவர் க்ரோயிங் ப்ராக்சிமிட்டி வித் டிஎம்கேஸ் க்ரோயிங் ப்ராக்சிமிட்டி வித் பிஜேபி இருக்குல்ல டெல்லியில், அது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும். காங்கிரஸுக்கு வந்து சும்மா ஒன்றும் இல்லை. 70 years ஆஃப் இண்டிபெண்டன்ஸில் தே ரூல் த கண்ட்ரி ஃபார் 55 years. இன்றைக்கி 10 வருஷம் 12 வருஷம் பவரில் இல்லைன்றதுனால அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதெல்லாம் அர்த்தம் கிடையாது. They will have their fingers on everything, ears and eyes on everything happening around them. ஸோ டிஎம்கேவோட அடுத்தடுத்த மூவ்ஸ் என்னன்றது காங்கிரஸுக்கு நல்லா தெரியும். பிஜேபியோட டிஎம்கேக்கு இன்னமும் ஒரு சாலிட் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிட்டு இருக்குது. அது காங்கிரஸுக்கு நல்லாவே தெரியும். வேறு வழியில் அவங்க டிஎம்கேவோட கண்டினியூ பண்ணுறாங்க. இங்கே ஒரு முகம் அங்கே ஒரு முகம் வட இந்தியாவில் திமுகவுக்கு. இங்கே ஆன்டி பிஜேபி பேசி தான் ஆகணும். அது ஒன்றும் பெரிய கொள்கை சித்தாந்தமும் கிடையாது அவங்களுக்கு. அதுதான் ஓட்டு விடும். அதனால் பேசுது திமுக. இல்லாட்டி இப்படி 4 வருஷம் வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் இருந்தாங்களே அப்போ ஏன் பேசல? இது வந்து உங்களுக்கு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த இஷ்யூ வந்து ஐ ஸ்டில் பிலீவ் இட்ஸ் a storm in a teacup. அவ்வளோதான். அதோட மீனிங் வந்து உங்களுக்கு இது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது. இட் பி சார்ட்டட் அவுட். இன்னைக்கு சொடாங்கர் சொன்னதை கூட நான் ஃபுல்லாக சீரியஸாக எடுத்துக்க விரும்பல. இட் வில் பி சார்ட்டட் அவுட். கனிமொழி ஸ்டெப்ஸ் இன் இட் வில் ஸ்டார்டட் அவுட் ஸ்மூத்லி. அப்படிதான் எனக்கு தோணுது. ஸோ இப்போ இப்படி வச்சுப்போமே, இப்போ காங்கிரஸ் பார்ட்டி எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ண போகிறாங்க. எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லும்போது சீட்ஸ் அதிகமாக நெகோஷியேட் பண்ண போகிறாங்கன்றது ஒன்று. ரெண்டாவது பவர் ஷேரிங்லேயும் அவங்களுக்கு விருப்பம் இருக்குன்றது ஒரு பாயிண்ட். இப்போ ஓகே, சீட் ஷேரிங்னு வரும்போது ஓகே 4-5 சீட் அதிகமாக கொடுப்பாங்க கூட வச்சுப்போம். திமுக பவர் ஷேரிங் இறங்கி வருவாங்களா? பவர் ஷேரிங் இறங்கி வர மாட்டாங்க. காங்கிரஸும் அதை இன்சிஸ்ட் பண்ணாங்க. திஸ் எ பிளாய் டு கெட் மோர் சீட்ஸ் தானே ஒழிய பவர் ஷேரிங்க்கு டிஎம்கே அவங்க இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க. அது டிஎம்கே அதுக்கு ஈல்டு ஆகாது. அது அவங்களுக்கும் நல்லா தெரியும். ஆனால் சம் டிஸ்பிளஷர் காங்கிரஸுக்கு டெவலப் ஆகிருக்கு திமுக கிட்ட. அது வந்து வெறும் இந்த சீட் ஷேரிங் மட்டும் கிடையாது. ஐ அக்ரி வித் யூ. சம்திங் மோர் தேன் வாட் மீட்ஸ் தாய். ஸோ இவங்களோட டிஎம்கேவோட ப்ராக்சிமிட்டி வித் பிஜேபி இஸ் எவர் க்ரோயிங். அதெல்லாம் அவன் பார்ப்பான். அவங்களுக்கு நல்லாவே தெரியும் காங்கிரஸ்க்கு வாட் எக்ஸ்டென்ட் டிஎம்கே கேன் கோ அண்ட் டூ மிஸ்சீஃப்ஸ்ன்றது. தே வில் ஹேண்டில் இட். காங்கிரஸ் இல்லாமல் 26ல் டிஎம்கேவில் ஜெயிக்க முடியுமா? சத்தியமாக முடியாது.
அப்புறம் ஏன் பவர் ஷேரிங் கொடுக்க கூடாது? அதே ஒரு பெரிய லெவரேஜ் இல்ல. நான் இல்லாம நீங்க ஜெயிக்க முடியாது, கொடுத்தாங்க ஆகணும். அதனாலதான் அவன் கேட்கறது, மாணிக்கம் தாக்கூர் கேட்கறது, சொடாங்கர் கேட்கறது, பிரவீன் சக்கர் இது கேட்கலாம். நியாயம் தான். காங்கிரஸ் கேட்ட டவுன் த லைன் அவங்க அதுதான் விரும்புறாங்க. பவர் ஷேரிங்லாம் இல்லாம நாங்க எதுக்கு வந்து உங்களுக்கு ஓட்டு போடணும்னு கேட்கறாங்க. சரி, முதல்ல ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு பாருங்க. எனக்கு 96 கதை தான் ஞாபகம் வருது. காங்கிரஸும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து மூப்பனார் வெளியில போனாரு, ஓட்டு அங்கே போச்சு. இந்த முறை வந்து மூப்பனார் மாதிரி யாரும் ஸ்டேச்சர் உள்ள லீடர் தமிழ்நாடு காங்கிரஸ்ல சுத்தமாக கிடையாது. எவ்ரிபடி இஸ் லெல்லி புட்டான். இங்கே ஒன்றுமே கிடையாது, ஸ்டேச்சரே கிடையாது. அந்த லீடர்ஸ் மூப்பனாரோடலாம் ஒப்பிடவே முடியாது யாரையும். இவங்கெல்லாம் உடச்சிட்டுலாம் வெளில போக மாட்டாங்க. காங்கிரஸ் அந்த 3% 4% ஓட்டு வந்து அப்படியே வந்து 21 ஷிஃப்ட் ஆன மாதிரி இவங்களுக்கு டிஎம்கே ஷிஃப்ட் ஆக மாதிரி தான் $1 மில்லியன் கொஸ்டின். என்னோட அசஸ்மெண்ட் ஆகாது. ஏன் அப்படி சொல்றீங்க? மைனாரிட்டி ஓட்ஸ் எப்படி வந்துருவீங்க? அப்படிலாம் கால்குலேட்டடா சொல்லாதீங்க கேப்ரியல். எல்லாரும் மைனாரிட்டி ஓட்டே போட மாட்டாங்க. ஓட்டு போடுவான், நான் சொல்லலைங்க, மறுக்கலங்க. இண்டிவிஜுவல் இஸ் யூனிட்டுங்க. அப்படிலாம் நம்ம வந்து அதாவது 2வது தடவை போய் இவங்களுக்கு ஓட்டு போடுவானான்றது 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவைக்கு 100 தடவை யோசிப்போம். ஆன்டி இன்கம்பன்சி இஸ் ஹியூஜ் ஆன்டி இன்கம்பன்சி. மைனாரிட்டிஸ்க்கு பெருசாக எதுவும் பண்ணல. மைனாரிட்டிஸ் ஒன்றும் பெருசாக இந்த கவர்மெண்ட் பண்ணல. மைனாரிட்டிஸ் ஒரு லெவரேஜாக யூஸ் பண்ணி இவங்க பிஜேபி எதிர்ப்பு பாலிடிக்ஸை யூஸ் பண்ணி இங்கே செக்யுலர் ஓட்ஸை கார்னர் பண்ணுறாங்களே ஒழிய மைனாரிட்டிஸுக்கு இந்த கவர்மெண்ட் ஒன்றும் பெருசாக பண்ணல. ஸோ ட்ரெடிஷ்னல் காங்கிரஸ் ஓட்ஸ் அப்படியே பிஜேபிக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு, காங்கிரஸுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுமான்னு ஐ மை ஒன் டவுட்ஸ். அதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஃபார் தட் மேட்டர் இவங்க அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் அத்தனை பேரோட ஓட்டுமே 21 ட்ரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி இப்போ ஆகாது. ஏன்னா எவ்ரி செக்மெண்ட் இஸ் நவ் ஃப்ரஸ்ட்ரேட்டட். லேபர் கிளாஸை போட்டு அடி அடிக்கிறாங்க. கம்யூனிஸ்ட் ஓட்டு 1% அப்படியே வந்துருமா? வராது. ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் ஆர் ஆன் த ரைஸ். ஹியூஜ் ஆன்டி தலித் அட்ராசிட்டிஸ் நடக்குது. விசிகா வேணா கூட இருக்கலாம், அந்த ஓட்டு எப்படி இங்கே வரும்? இன்சிடென்ட் லைக் வெங்கவேலுக்கு பிறகும் விசிகா ஓட்டு திமுக போயிடும். கனவு யாராவது நினைப்பாங்கன்னா கனவு காட்டுறாங்க, அவ்வளோதான். வி கேன் சே ஆல் த பெஸ்ட். அதனால வந்து இந்த அலையன்ஸால திமுக ஏதாவது லாபம் இருக்குமான்றதே ஃபண்டமெண்டல் கொஸ்டின். ஒரு வகையில் பார்க்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி ஒரு வாய்ப்பை இழந்துட்டாங்களோ. ஏன்னா இப்போ ஒரு பாயிண்ட் வரைக்கும் அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, பாஜகவோட அலையன்ஸ் வைக்காம வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வெயிட் பண்ணிட்டு இருந்ததுக்கான காரணமே என்னன்னா திமுக அலையன்ஸை உடைச்சிடலான்ற நம்பிக்கையில தான். அந்த டைம்ல நெகோஷியேட் பண்ணியிருந்தா டஃபா நெகோஷியேட் பண்ணிருக்கலாம். ஒன்று திமுகவோட இன்னொரு ஆப்ஷன் இருந்திருக்கும்ல, அதிமுகன்ற ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும். அப்பவே புஷ் பண்ணியிருந்தா அது வாய்ப்பு குறைவுங்க. ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட கிளச்சஸ்லேருந்து வெளியில் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். அண்டர் கம்பல்ஷன் அண்ட் அண்டர் டியூரஸ் தான் எடப்பாடி அங்கே போயிருக்கார். அது வந்து மெனி அன்எக்ஸ்பிளைன்டு திங்ஸ் ஆர் இன்வால்வ்டு. ஸோ அதனால் ஏடிஎம்கே பிஜேபி விட்டு வராது. காங்கிரஸ் வந்து டிஎம்கே ஒரு ட்ரஸ்டட் ஆலை. ஏடிஎம்கே வந்து நேச்சுரலான பார்ட்னர்ஷிப். ரெண்டாவது ஏடிஎம்கே நம்ம சோனியா காந்தி தயாராக இல்லை. ஏன்னா ஏடிஎம்கேல இருக்க மெனி ஆஃப் த மினிஸ்டர்ஸ் ஆர் இந்த மோடிஸ் பேட் புக்ஸ், நாட் குட் புக்ஸ், பேட் புக்ஸ். அதோட மீனிங் ஏன்னா எனி டைம் இடி வில் பார்ஜ் ஆன் யூ, வில் மார்க் ஆன் யூ அண்ட் வில் கம் டவுன் ஆன் யூ, பவுன்ஸ் ஆன் யூ. அதனால் வந்து அவங்க வந்து அதெல்லாம் ஒன்றும் அவங்க வந்து ஏடிஎம்கே திமுகவை விட்டுட்டுலாம் ஏடிஎம்கேவோட சோனியா காந்தி தயாராக கிடையாது. விஜய் ராகுல் காந்திக்கு இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் கார்னரால் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அது கூட வந்து ட்ரஸ்டட் ஆலி டிஎம்கே அவங்களுக்கு. அதை விட்டுட்டு போய் வந்து அன்டஸ்டட் ஆலியை போயோட அவங்க டிவிகேவோடலாம் போக மாட்டாங்க. ஸோ இட் வில் பி சார்ட்டட் அவுட் தான் எனக்கு தோணுது. பட் டிஎம்கே மேட் அ மெஸ் ஆஃப் இட். இன்றைக்கி இந்த நிலைமை மோசமாக போனதுக்கு அவுட் சைடில் பார்த்தா காங்கிரஸ் காரணம் மாதிரி இருக்கும். காங்கிரஸ் காரணம் கிடையாது. இட்ஸ் டிஎம்கே விச் மெஸ்ட் இட் அப் கம்ப்ளீட்லி எல்லாத்தையும். என்ன ஆங்கிள்? இல்லை, அவங்க நிறையா பேச்சுக்கள் வெளியில் பேசினது, காங்கிரஸை ஹியூமிலியேட் பண்ணது, இது ஆரம்பத்திலேயே மூலையிலேயே கிள்ளி எறிஞ்சிருக்கலாம் அவங்க நினச்சிருந்தாங்க. பராசக்தி படத்தில் பேசுனது அது ஒரு அஃப்கோர்ஸ் அது ஒரு படம், அது அவ்வளோதான். அது நோபடி டேக்ஸ் இட் சீரியஸ்லி. ஆனால் அது வந்து வித் அன் அல்டீரியர் மோட்டிவ் தான் டிஎம்கே எடுத்திருக்குது, காங்கிரஸை டீஸ் பண்ணுறதுக்கு எடுத்திருக்குது. அதுவும் ஒரு காரணம். பட் தட்ஸ் 1% காரணம் அது அஸ் அ மூவி. ஸோ சகலத்துமும் வந்து உங்களுக்கு வந்து அப்புறம் சோஷியல் மீடியாவில் வந்து பெய்டு மவுத்ஸை வச்சு பேசுறது, எழுதுறது, ஸ்டூஜஸை வச்சு இரிட்டேட் பண்ணுறது, இதெல்லாம் வந்து 1 by 1 ஆட் ஆகிட்டே போகுது இல்லையா உங்களுக்கு. ஸோ அது காங்கிரஸ் காட் இரிட்டேட்டடு. பட் அலையன்ஸ் தேர் மேட் ஃபார் ஈச் அதர். ரெண்டு பேருமே தேர் டிபெண்ட் ஆன் ஈச் அதர். அலையன்ஸ் உடையாது. காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸ் வில் கண்டினியூ இன் ஸ்பைட் ஆஃப் சுடேங்கர் டுடே ஸ்டேட்மெண்ட். ஒன்றும் நடக்காது. அலையன்ஸ் கண்டினியூ ஆகும் தான் எனக்கு தோணுது. சார், இப்போ ஒரு சொன்னீங்க இல்லையா, யார் நெகோஷியேட் பண்றாங்கன்றது ரொம்ப அவசியம் இல்லையா? அந்த மிடில் யார் இருக்காங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு கட்சியோட தலைமை யாருன்றதும் முக்கியம் தான். இப்போ காங்கிரஸ் பார்ட்டி சோனியா காந்தி அவரோட லீடர்ஷிப்ல இருக்கும்போது அது வேற மாதிரி ஃபங்க்ஷன் ஆச்சு. இப்போ ராகுல் காந்தி அவர்கள் கண்ட்ரோல் கீழே பார்ட்டி வந்திருக்கு. அதுவும் ஒரு காரணமா இருக்கலாமா இந்த ரிஃப்ட்டுக்கு? இருக்கலாம். மேபி சோனியா இன் குட் ஹெல்த் இருந்திருந்தால் இதை அலோவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது முதல்ல இதை வந்து இப்போ ஷுட் ஹவ் மேட் அ ஃபுல் ஸ்டாப் டு இட்.
இது ராகுல் காந்தி வளர்த்தாரு. ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த ரிப்பீட்டடாக இவங்கெல்லாம் பேசுனது வித்தவுட் ராஜீவ் காந்திஸ் ராகுல்ஸ் பிளெஸிங்ஸ் பேசியிருக்க மாட்டாங்க. வித்தவுட் ராகுல்ஸ் பிளெஸிங்ஸ் பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ பை தட் வே அது என்னன்னா, காங்கிரஸ் ஒரு அன்சர்டனிட்டி டெவலப் ஆகிறது விரும்புது. தே வாண்ட் டு புட் டிஎம்கே இன் சம் சார்ட் ஆஃப் ஒரு அன்சர்டன் பொசிஷன். எவ்ரிதிங் இஸ் ஃபார் பார்கெனிங். அது வந்து ஹைகமாண்ட் வில் டிசைடுன்னு போயிட்டு அவன் வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்கு வந்து ஈ கேன் டேக் லைக் ஸ்பீக் லைக் திஸ். சண்டே அன்னைக்கு அவங்க மீட்டிங்கில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, இட்ஸ் எவ்ரிதிங் ஹைகமாண்ட் வில் டிசைட்னாங்க. அந்த ஆங்கிளில் நான் சொன்னேன், த கொஸ்டின் ஆஃப் காங்கிரஸ் அலையன்ஸ், காங்கிரஸ் டிஎம்கே அலையன்ஸில் கண்டினியூ ஆகுதான்ற கேள்வியே வந்து நீங்கள் உள்நோக்கத்தோட கேள்வி கேட்குறீங்க. அப்படி மீடியா பக்கம் திருப்புவாங்க, நீ வர ஆர்எஸ்எஸ் 2G வர ஏடிஎம்கே 2Gன்னு தனக்கு வசதியாக அரசியல்வாதிகள் பேசுகிற பேச்சு. பட் இட்ஸ் அன் இன்ட்ரெஸ்டிங் ஸ்டேட்மெண்ட்டு. நாளைக்கு கனிமொழி டெல்லி போகிறாங்க, ராகுல் காந்தியை பார்க்குறாங்க. திங்ஸ் வில் பி சார்ட்டட் அவுட் டுமாரோ. எனக்கு என்னமோ அப்படிதான் தோணும். கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார், இப்போ டிஎம்கேவுக்கு நேஷனல் ஆம்பிஷன்ஸ் இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ ஒன்று என்னன்னா, ஸ்டாலின் அவர்களை பார்க்கும்போது அவரோட இமேஜே கம்ப்ளீட்டாக மாறி இருக்கு. எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது அவரோட இமேஜ் வேற மாதிரி இருந்தது. ஒரு ஆங்கிரி மேன் மாதிரி கையெல்லாம் மடிச்சு விட்டு அந்த ஒரு இமேஜ் இருந்தது. இப்ப கம்ப்ளீட்டா ஒரு நேஷனல் லீடருக்கான ஒரு இமேஜை பில்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் நேஷனல் லெவல்ல பார்த்தோம்னா நிறைய ப்ரொமோஷனும் பண்றாங்க. நிறைய இந்த வீடியோஸ் அது இதெல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இப்ப தமிழ்நாடோட growth இந்த விஷயங்கள்லாம் ஒரு காலத்துல குஜராத் மாடல் எல்லாம் அந்த மாதிரி இப்ப டிராவிட் மாடல் அப்படின்றது பார்த்தோம்னா எல்லா யூடியூபர்ஸும் அங்க பேசிட்டு இருக்காங்க. அது எனக்கு என்னமோ ஆர்கானிக்கா நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆர்கானிக்கா நடக்கல, ஏன்னா நம்மளே பேசல, அவங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு வகையில நேஷனல் லெவல்ல சில காய்களை திமுக நகர்த்தின மாதிரி தெரியுது. எப்படி பாக்குறீங்க? 100% நேஷனல் ஆம்பிஷன்ஸ் டிஎம்கேக்கு வந்திருக்குன்றது உண்மை. ஒன்றும் இப்போ லேட்டஸ்டா பாருங்க, சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் ஆர் வித்தல்டு பை தி மோடி கவர்மெண்ட். இட்ஸ் அன் அட்ரோஷியஸ் திங். அது ஒரு இண்டிபெண்டன்ட் பாடி. அவன் அவார்டு கொடுத்துட்டு போவான். இந்த தடவை அவார்டு யாருக்கெல்லாம் கொடுக்குற, அவங்க லிஸ்ட் அமித்ஷாக்கு போகணும்னு சொன்னோன்னா அவார்டே கொடுக்காம நிறுத்தி வச்சிருக்காங்க. ஃபார் 70 years ஆஃப் த அவார்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு அட்ரோஷியஸ் பிளாக்கிங் வந்ததே கிடையாது. அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் லெவலில் 4 லாங்குவேஜஸில் 7 லாங்குவேஜஸில் தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு, ஒடியா, பெங்காலி, மராட்டி இந்த 7 லாங்குவேஜில் எவ்ரி இயர் வந்து ஆன் ஈக்குவல் பார் வித் சாகித்ய அகாடமி அவார்டு 5 lakhs கேஷ் அண்டு சைட்டேஷன். அவங்களுக்கு வந்து செம்மொழி அவார்டு, கிளாசிக்கல் லாங்குவேஜ் லிட்ரேச்சர் அவார்டுன்னு, அதாவது சாகித்ய அகாடமியோட ஸ்டேட்டஸில் அதே மாதிரி இவங்க அவார்டு கொடுக்குறாங்க. அவன் எல்லா லாங்குவேஜ்லையும் கொடுக்குறான். 12 லாங்குவேஜோ 16 லாங்குவேஜ். ஹிந்தியெல்லாம் தவிர்த்துட்டு கொடுக்குறாங்க. ஹிந்தியில் இல்லை, உருதுவில் இல்லை, அசாமியாவில் இல்லை, போஜ்பூரியில் இல்லை, அதெல்லாம் இல்லை. பட் இவங்க இந்த 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 மாதிரியான நடவடிக்கை ஏன் எடுக்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, டு என்ஹான்ஸ் ஸ்டாலின்ஸ் இமேஜ் நேஷ்னலி. ஸ்டாலின் வந்து ஒரு நேஷனல் லெவலில் அவருக்கு ஒரு இமேஜ் வேணும், அவரோட ஃபுட் பிரிண்ட் வந்து நேஷனல் லெவலில் அதிகமாகணும்னு திமுக விரும்புது, ஸ்டாலின் விரும்புகிறாங்க. ஸோ டிஎம்கே ஹஸ் நேஷனல் ஆம்பிஷன்ஸ். தட்ஸ் ட்ரூ. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் அருமையான ஒரு பேட்டிக்கு ரொம்ப நன்றி.